விலங்கும் விலகும், விசுவாசம் வெல்லும். பேதுருவின் விடுதலையும் ரோதாவின் விசுவாசமும். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேம் நகரம் நள்ளிரவின் அடர்ந்த இருளில் மூழ்கியிருந்தது. அந்த நாட்களில் தெருக்களில் ரோமானிய வீரர்களின் காலணிச் சத்தங்களும் ஆரம்பகால விசுவாசிகளை எதிர்த்த அதிகாரிகளின் கடுமையான சட்டங்களும் எதிரொலித்தன. ஆரம்பகால சபையின் நாட்களில் யூதர்களும் ரோமானியர்களும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்தனர். எனவே அவர்கள் பெரும்பாலும் வீடுகளில் இரகசியமாக கூடி ஜெபம் செய்து வந்தனர். எருசலேமில் இருந்த அத்தகைய ஒரு வீடு மார்க்குவின் தாயாரான மரியாளுக்கு சொந்தமானது. அந்த வீடு மட்டும் ஒரு மெல்லிய விளக்கு ஒளியால் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அது கொண்டாட்டத்திற்கான ஒளி அல்ல, அது கண்ணீரோடு கலந்த ஜபத்தின் ஒளி. ரோதா அந்த வீட்டில் ஒரு வேலைக்கார பெண்ணாக இருந்தாள். அந்த வீடு வளர்ந்து வரும் சபையின் மையமாக விளங்கியது. ஒரு இரவு ஏரோது ராஜாவால் கைது செய்யப்பட்ட பேதுருவின் உயிருக்காக கிறிஸ்தவர்கள் மரியாளது வீட்டில் கூடி தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். வீட்டிற்குள் அனைவரும் முழங்காலில் நின்று தேவனை நோக்கி கதறிக்கொண்டிருந்தார்கள். சபையின் தூணாக விளங்கிய பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டதால் அவர்களின் இதயம் பாரமாக இருந்தது. யோவானின் சகோதரனாகிய யாக்கோபு ஏற்கனவே கொலை செய்யப்பட்டிருந்ததால் விடியற்காலையில் பேதுருவுக்கும் அதே கதிதான் ஏற்படும் என்று அனைவரும் பயந்தனர். ரோதா ஒரு மூலையில் நின்று அவர்களின் கண்ணீரையும் அவர்களின் தீவிரமான விசுவாசத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். சபை ஊக்கமாய் ஜபித்துக் கொண்டிருந்தபோது மறுபுறம் சாத்தியமற்ற ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அங்கே என்ன நடந்தது என்று பார்ப்போமா? சிறைக்குள் பேதுரு தூங்கிக் கொண்டிருந்தார். ஏரோது ராஜா ஏற்கனவே யாக்கோபை மரண தண்டனைக்கு உட்படுத்தியிருந்தார். அடுத்தது பேதுருதான். அவர் 2 கனமான சங்கிலிகளால் கட்டப்பட்டு 4 படை வீரர்களால் காவலில் வைக்கப்பட்டு பல பூட்டப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் வைக்கப்பட்டிருந்தார். இருந்தபோதிலும் தனது மரண தண்டனைக்கு முந்தைய இரவிலும் பேதுரு கவலையில் தவித்துக் கொண்டிருக்கவில்லை. அந்த அறையை நிரப்பிய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒளி கூட அவரை எழுப்பாத அளவுக்கு அவர் அவ்வளவு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று எந்த ஒரு தீப்பந்தத்தை விட பிரகாசமான ஒரு ஒளி அந்த கல் சிறையை நிரப்பியது. கர்த்தருடைய தூதன் தோன்றினார். சீக்கிரம் எழுந்திரு என்று தூதன் கட்டளையிட்டார். பேதுரு எழுந்தபோது சங்கிலிகள் அருந்த நூல்களைப் போல அவருடைய மணிக்கட்டிலிருந்து கீழே விழுந்தன. உன் உடையை உடுத்து உன் பாதரட்சைகளை மாட்டிக்கொள் என்று தூதன் கூறினார். பேதுரு ஒரு மயக்க நிலையில் கீழ்ப்படிந்து தனது மேலங்கியால் தன்னை போர்த்திக் கொண்டார். அவர் முதல் காவலையும் 2வது காவலையும் கடந்து அந்த ஒளிரும் உருவத்தை பின்தொடர்ந்தார். வீரர்கள் சிலைகளைப் போல நின்றனர். அவர்களின் கண்களுக்கு எதுவும் தெரியவில்லை. பேதுரு ஒரு கனவில் நடப்பதைப் போல உணர்ந்தார். இது வெறும் ஒரு தரிசனம் என்று அவர் நம்பினார். நகரத்திற்குச் செல்லும் பிரம்மாண்டமான இரும்பு கதவை அவர்கள் அடைந்தார்கள். இதுதான் கடைசி தடை. இதை திறக்க பல மனிதர்கள் தேவைப்படுவார்கள். ஆனால் அவர்கள் நெருங்கியபோது அந்த கதவு தானாகவே திறந்து அவர்களுக்கு வழிவிட்டது. எருசலேமின் குளிர்ந்த நகர காற்று பேதுருவின் முகத்தில் பட்டது. அவர்கள் ஒரு வீதி நீளத்திற்கு மௌனமாக நடந்தனர். பின்னர் திடீரென்று தோன்றிய தேவதூதன் மறைந்து போனார். பேதுரு தான் எங்கே போக வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்திருந்தார். அது மரியாளது வீடுதான். திடீரென்று மரியாளது வீட்டின் வெளிக்கதவில் தட்டும் சத்தம் கேட்டது. ரோதா பயத்துடன் கதவை நெருங்கி யாரது என்று கேட்டாள். மறுபுறம் இருந்து ஒரு குரல் பதிலளித்தது. அவள் உடனடியாக அடையாளம் கொண்ட குரல். அது பேதுருதான். ரோதா மிகுந்த மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தாள். ஓ, இது ஐயா பேதுரு என்று கூவினாள். அவளுடைய உற்சாகம் எவ்வளவு அதிகமாக இருந்ததென்றால் தான் பேசிக்கொண்டிருந்த மனிதர் இன்னும் வெளியில் இருட்டில் இருக்கிறார் என்பதையே அவள் முற்றிலும் மறந்துவிட்டாள். கதவை திறப்பதற்கு பதிலாக அவள் ஓடிச் சென்று ஜெபக்கூட்டத்தின் நடுவில் நின்றாள். எல்லாரும் கேளுங்கள், பேதுரு வாசலில் நிற்கிறார். தேவன் நம் ஜெபங்களுக்கு பதிலளித்து விட்டார் என்று கத்தினாள். உள்ளே இருந்தவர்கள் அவளை பரிதாபமாக பார்த்தனர். ரோதா, உனக்கு என்னவாயிற்று? நீ பைத்தியம் பேசுகிறாய். அவர் சிறையில் இருக்கிறார். இன்னும் சில மணி நேரங்களில் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படப் போகிறது. ஒருவேளை அது அவருடைய தூதனாக இருக்கலாம், ஆனால் அது அவராக இருக்க முடியாது. ஆனால் ரோதா பின்வாங்கவில்லை. இல்லை, நான் அவருடைய குரலை கேட்டேன். அவர் உண்மையில் அங்கே இருக்கிறார் என்று அசைக்க முடியாத உறுதியுடன் கூறினாள். அவர்கள் விவாதித்துக் கொண்டிருந்தபோது பேதுரு கதவை தட்டிக்கொண்டே இருந்தார்.
கடைசியாக அவர்கள் கதவருகே சென்று அதை திறந்தனர். பேதுரு அங்கே உயிருடன் நலமாக நிற்பதைக் கண்டபோது அவர்கள் ஆச்சரியத்தில் சிலைகளைப் போல உறைந்து போனார்கள். பதில் வரும் என்று உண்மையிலேயே எதிர்பார்த்தவள் ரோதா ஒருவள்தான். அவளுடைய எளிய விசுவாசம் அன்று ஒரு வல்லமையான சாட்சியாக மாறியது. தேவன் உண்மையிலே சாத்தியமற்றதை செய்கிறார். நமக்கான பாடம்: நம்முடைய ஜெபம் கடவுளின் விருப்பத்திற்கு உட்பட்டதாக இருந்தால் அது நிச்சயமாக பதிலளிக்கப்படும் என்பதை இந்த நீதி உறுதிப்படுத்துகிறது. ஒருமுறை கடவுளின் திட்டம் செயல்படத் தொடங்கிய பின் எந்த ஒரு ரோமானிய வீரர்களோ இரும்பு சங்கிலிகளோ அல்லது பலமான இரும்பு வாசல்களோ பேதுருவை சிறைக்குள் அடைத்து வைக்க முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் பூட்டப்பட்டிருக்கும் தடை கதவுகளைப் பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக அந்த திறவுகோல்களை தன் கையில் வைத்திருக்கும் கடவுள் மீது மட்டும் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை பகிர மறக்காதீங்க.